வெல்கம் டு தங்க சமையல். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் பிஞ்சில் வந்து சட்னி செய்ய போகிறேன். முருங்கைக்காய் பிஞ்சு வந்து கடந்ததை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு தேங்காய் சில்லு, ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சிறிதளவு வெள்ளைப்பூடு, துவரம்பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், 5 வரமிளகாய். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு இந்த துவரம்பருப்பு வந்து நல்லா எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இதோட இந்த வத்தலையும் சேர்த்து நல்லா எண்ணெய் விட்டு வறுக்கணும். சிறிதளவு எண்ணெய் விட்டு இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துச்சு இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த முருங்கைக்காயை அதில் போடலாம். இந்த கருவேப்பிலை, இந்த தக்காளி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும் தான். அது எண்ணெய் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் சில்லி அதில் போட்டு வதக்கிடலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதாங்க, வதக்கி இப்போ இறக்கி தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா பருப்பு வந்து ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு வந்து நல்லா பொடி பண்ணிக்கிறணும். பொடி பண்ண பார்த்து அது பார்த்து இந்த காய்கள்லாம் கொட்டலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த தக்காளி, இந்த முருங்கை பிஞ்சு, வெங்காயம் எல்லாம் வதக்கினது ஃபுல்லாக சேர்த்து கொட்டி அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, முருங்கைக்காய் பிஞ்சை விடவே மாட்டேங்க. நீங்கள் செஞ்சு சட்னிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, நம்ம சாப்பாட்டுக்கும் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.